வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தோம்னா செட் 7 கொஸ்டின் செட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஸோ இதில் GCD, LCM, Fibonacci நம்பர்ஸ் அல்லது Fibonacci சீரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தினா ப்ராப்ளம் செட்டு தான் இது. ஸோ இதுக்கான கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது, ரைட்? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ GCD, LCM அண்ட் Fibonacci நம்பர்ஸ் அடிக்கடி இன்டர்வியூவில் கேட்கக்கூடியது, ரைட்? நம்மளும் ரியாலிட்டிலையும் யூஸ் பண்ணுவோம் நிறைய இடத்துல. ஸோ அப்போ GCD அல்லது HCF ரெண்டும் ஒன்று தான். நிறைய பேர் அதுவே கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, ரைட்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்கிறது. இது ரெண்டுமே ஆக்சுவலாக ஒன்று தான். அப்போ நான் 2 நம்பர் கொடுத்தேன்னா அந்த நம்பருக்கான GCD அல்லது HCF-ஐ கண்டுபிடிச்சி சொல்கிறது, ரைட்? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அல்லது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை கண்டுபிடிச்சி சொல்கிறது, ரைட்? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா LCM ஆஃப் 2 given நம்பர்ஸ், லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்கிறோம் இல்லையா, ரைட்? LCM ஆஃப் 2 given நம்பர்ஸ், 2 நம்பர் கொடுத்தோம்னா அதுக்கு LCM எடுத்து கொடுங்க, ரைட்? இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். GCD கண்டுபிடிக்கிறதுக்கு, LCM கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட்லாம். பட் அதை கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வர முடியுமாங்கிறதான் இப்போ கொஸ்டினே. அதை ஒரு ப்ரோக்ராமாக நீங்கள் எழுதி கம்ப்யூட்டருக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அதே மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான், ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த HCF, GCDக்கு ப்ரீடிஃபைண்டாக இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் 2 நம்பர் தான் எடுத்துக்கும் இன்புட்டாக, ரைட்? இப்போ நம்ம 3 நம்பர்ஸுக்கு, ரைட், GCDயோ அல்லது HCFஓ, அப்போ நீங்கள் ஒரு அல்காரிதமாக அதை படிச்சிருந்தீங்கன்னா, ஒரு வேளை மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா, ரைட், அப்போ அதை 3 நம்பர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? அதை மாடிஃபை பண்ணிக்க தெரியுமா? 4 நம்பர்ஸுக்கு இன்க்ளூட் பண்ணிக்க தெரியுமா? ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை கேட்டிருக்கோம். ஏன்னா 2வும் கொடுத்துட்டு ஏன் 3யும் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ இது நீங்கள் கஷ்டமாக எழுதியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, நீங்களே கோடு எழுதியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இருக்கிற அல்காரிதம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூஸ்வலாக அல்காரிதம் 2 நம்பருக்கு LCM எடுக்கிற மாதிரி, 2 நம்பருக்கு GCD எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கொஞ்சமாக மாடிஃபை பண்ணிக்க நமக்கு தெரியுதான்னு பார்க்குறதுக்காக, ரைட்? ஸோ அடுத்தது Fibonacci சீக்வன்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ Fibonacci சீக்வன்ஸ் அப்படிங்கிறது 0ல் ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 0, அடுத்த நம்பர் வந்து 1, ரைட்? அதுக்கு அடுத்த நம்பருங்கிறது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது 0 + 1. அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் Fibonacci நம்பர்னு சொல்லுவோம், அடுத்த நம்பர்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சீக்வன்ஸு. அதே மாதிரி கேத் Fibonacci நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள், ரைட்? அப்போ இப்போ 5வது Fibonacci நம்பரை பிரிண்ட் பண்ணுங்கள், 6வது Fibonacci நம்பரை பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கலாம், ரைட்? கிவன் அ வேல்யூ இந்த Fibonacci சீக்வன்ஸ், பிரிண்ட் த நெக்ஸ்ட் Fibonacci நம்பர். நான் ஒரு நம்பரை கொடுத்துட்டேன்னா அதுக்கு அடுத்த நம்பரை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. நான் ஒரு நம்பரை கொடுத்தேன்னா அதுக்கு ப்ரீவியஸ் Fibonacci நம்பரை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த கொஷின் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Fibonacci ஆஃப் 0 = 0, Fibonacci ஆஃப் 1 = 1, Fibonacci ஆஃப் I = n, ரைட்? கிவன் n, ஃபைண்ட் I அப்படின்னு சொல்கிறோம். நான் அந்த நம்பரை கொடுத்துருவேன், அது எத்தனாவது Fibonacci நம்பர்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்பரை கொடுத்துட்டேன்னா அது எத்தனாவது Fibonacci நம்பர் அப்படிங்கிறத சொல்லுங்கள், ரைட்? அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ ஐயை கொடுத்துட்டு என்னும் கேட்கலாம், என்னை கொடுத்துட்டு ஐயும் கேட்கலாம். ரெண்டுமே இதில் பாசிபிலிட்டியில் இருக்குது, ரைட்? ஸோ கிவன் அ பாசிட்டிவ் இன்டிஜர் n, ஃபைண்ட் இஃப் இட் இஸ் அ Fibonacci நம்பர். என்னங்கிறது Fibonacci நம்பரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த என்டையர் சீரீஸுமே GCD, LCM, அதுக்கப்புறம் Fibonacci நம்பர்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான், ரைட்? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான சாம்பிள் இன்புட் அவுட்புட் அடுத்த வீடியோலையும், இது எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஹிண்ட்ஸ் வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ இருந்தது அப்படின்னு சொன்னால், ரைட், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களை என்கரேஜ் பண்ணுது அடுத்தடுத்து வீடியோ செய்ய வைக்கிறதுக்கு, ரைட்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனல் பற்றின இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.